ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிற கணக்கு இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி சிசாட்டில் கேட்ட கணக்கு. இந்த கணக்கு என்னென்னு பாருங்கள். இஃப் இன் எ பர்டிகுலர் இயர் 12th January இஸ் எ சண்டே, தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஜனவரி 12ஆம் தேதி சண்டே அப்படின்னா அவங்க கொடுத்துருக்குற 4 ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படிங்கிறாங்க. இந்த 4 ஆப்ஷன் தெளிவாக படிச்சிங்க. அதில் மொதல் ஆப்ஷன் என்னென்னா, ஜூலை 15 இஸ் எ சண்டே இஃப் த இயர் இஸ் லீப் இயர். அதாவது லீப் இயராக இருந்தால் ஜூலை 15 சண்டேவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 15th July இஸ் எ சண்டே இஃப் த இயர் இஸ் நாட் எ லீப் இயர். அதாவது அது லீப் இயராக இல்லாமல் சாதா ஆண்டாக இருந்தால் ஜூலை 15 சண்டே அப்படிங்கிறாங்க. அடுத்தது 12th July இஸ் எ சண்டே இஃப் த இயர் இஸ் லீப் இயர். அதாவது லீப் இயராக இருந்தால் 12 ஜூலை சண்டே அப்படிங்கிறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 12th July இஸ் நாட் ஏ சண்டே இஃப் த இயர் இஸ் ஏ லீப் இயர். அந்த வருஷம் லீப் இயராக இருந்தால் ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்காது அப்படிங்கிறாங்க. இப்போது தேதி மற்றும் கிழமை இதை எப்படி கணக்கு பண்ணுறது, அதே சமயத்தில் லீப் இயர்னா என்ன, சாதா இயர்னா என்ன, இது ரெண்டையும் சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கணக்கு பார்ப்போம். லீப் இயர் அப்படின்னா அந்த வருஷத்தோட நம்பரை 4ஆல் முழுசாக வகுக்க முடியும், மீதி இல்லாமல் வகுத்துடலாம். உதாரணத்துக்கு 2024 லீப் இயர். காரணம் 2024 4ஆல் வகுத்துடலாம். அதே போல் 2028 லீப் இயர். காரணம் 2028 4ஆல் வகுத்துடலாம். இந்த லீப் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதா ஆண்டை விட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். அதாவது 366 நாள் இருக்கும். இந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வர்றத பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதியாக கணக்கு பண்ணிப்பாங்க. இது ஒரு கால்குலேஷன். இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அதாவது அந்த ஆண்டு அப்படிங்கிறது 100 மடங்காக இருந்ததுன்னா அப்போ அது கண்டிப்பாக லீப் இயராக இருக்குமா? ஏன்னா 100 மடங்குன்னு வரப்போ 4ஆல் வகுத்துடலாம். உதாரணத்துக்கு 2100 அது 4 மடங்கு, 1900 அது 4 மடங்கு. இப்போ இந்த ஆண்டுகளாக லீப் இயரா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா ஒரு ஆண்டு 100 மடங்காக இருக்கும்பொழுது அது 400ஆல் வகுப்படக்கூடிய ஆண்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு 2000ஆவது ஆண்டு லீப் இயர். இதுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2400 தான் உங்களுக்கு லீப் இயர். 2100, 2200, 2300 இதெல்லாம் லீப் இயர் கிடையாது. காரணம் செஞ்சுரிஸ் அப்படின்னு வரும்பொழுது, 100 ஆண்டுகள் அப்படின்னு வரும்பொழுது 400 மடங்காக இருந்தால் தான் அந்த வருஷம் லீப் இயராக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 2096 உங்களுக்கு லீப் இயர். அதை விட்டு அடுத்தது 2104 தான் லீப் இயர். குறுக்க வர 2100 உங்களுக்கு லீப் இயர் கிடையாது. அதே போல் 2196ஆம் ஆண்டு லீப் இயர், 2200ஆம் ஆண்டு லீப் இயர் கிடையாது. ஆனால் 2204ஆம் ஆண்டு லீப் இயர். இதுதான் உங்களுக்கு லீப் இயருக்கான கணக்கு. அதாவது சாதா ஆண்டு அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 28 நாள் இருக்கும். அந்த ஆண்டோட எண் 4ஆல் வகுப்படாது. லீப் இயர் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 29 நாள் இருக்கும். அந்த ஆண்டோட எண் 4ஆல் வகுப்படும். அதே சமயத்தில் அந்த ஆண்டு நூற்றாண்டாக இருந்தால், அதாவது 2100, 2200, 2300 அந்த மாதிரி நூற்றாண்டுகளாக இருந்தால் அந்த ஆண்டின் எண் 400ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் லீப் இயர். சரி, இப்போ அடுத்த கால்குலேஷன் வாங்க. தேதியவும் கிழமையும் எப்படி நம்ம கணக்கு பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2025 மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா 2026 மே மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நாள் தள்ளி போகும், திங்கக்கிழமையாக இருக்கும். காரணம் ஒரு 7 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு அதே கிழமை வரும். இந்த மந்த்லி ஷீட்டு காலண்டர் எடுத்து பாருங்கள். ஒரு 7 நாள் கழித்து அதே கிழமை வரும். உதாரணத்துக்கு 1ஆம் தேதி வியாழக்கிழமைன்னா அடுத்து 8ஆம் தேதி வியாழக்கிழமை, 15ஆம் தேதி, 22ஆம் தேதி, 29ஆம் தேதி தான் உங்களுக்கு வியாழக்கிழமையாக இருக்கும். அதாவது 7 நாள் முடிஞ்சு உங்களுக்கு அதே கிழமை வரும். அந்த கணக்கீட்டின்படி உங்களுக்கு ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய 365 நாளை நீங்கள் 7ஆல் வகுத்தீங்கன்னா 52 முறை வகுத்துட்டு கடைசியில் 1 மீதி இருக்கும். அதாவது 52 வாரங்கள் ப்ளஸ் ஒரு நாள். இப்போ 52 வாரங்கள் முடியும் பொழுது உங்களுக்கு அதே கிழமை வந்துடும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒரு நாள் தள்ளி போகும். திங்கக்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை ஆகும், செவ்வாய்க்கிழமைங்கிறது புதன்கிழமை ஆகும், புதன்கிழமைங்கிறது வியாழக்கிழமை ஆகும். ஒரு நாள் தள்ளி போகும், வேறு ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு சாதா ஆண்டு. சப்போஸ் லீப் இயராக இருந்து அப்படின்னாக்கா அப்போ என்ன ஆகும்? அப்போ உங்களுக்கு அந்த பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி இந்த கவுண்டிங் பீரியடுக்குள்ளே வந்துருச்சுன்னா அங்கே 366 நாள் ஆகிடும்.
அந்த 366 நாளை கவுண்ட் பண்ணுறப்ப 364 நாள், அதாவது 52 வாரம் கழிச்சு உங்களுக்கு அதே கிழமை வரும். இப்போ எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்கிறதுனால அந்த கிழமை 2 நாள் தள்ளி வரும். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் உங்களுக்கு தேதியவும் கிழமையும் ஒப்பிட்டு பார்த்து கணக்கு பண்ணுறது. ஆக இந்த கணக்கீடு எப்படி செய்கிறதுன்னா, இதில் இடைப்பட்ட நாட்கள் எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு தேதியிலேருந்து இன்னொரு தேதிக்கு நீங்கள் கணக்கு பண்ணுறப்ப எத்தனை நாட்கள் இருக்குன்னு பாருங்கள். அதில் 7 மடங்கு எடுத்துருங்க. மீதி எத்தனை நாட்கள் இருக்கோ அத்தனை நாட்கள் உங்களுக்கு கிழமை அங்கே தள்ளி போகும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கணக்கில் ஜனவரி மாதம் 12ஆம் தேதியே கணக்கு பண்ணிருக்காங்க. அதிலிருந்து உங்களுக்கு ஜூலை மாதம் கொண்டு போயிருக்காங்க. ஜூலை மாதம் உங்களுக்கு 2 தேதியை குறிப்பிட்டு கேட்குறாங்க. ஒன்று 15, இன்னொன்று 12. அதே போல் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் லீப் இயராக இருந்தால் அல்லது லீப் இயராக இல்லைன்னா இந்த கண்டிஷனில் தான் உங்களுக்கு இப்போ ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து சரியாக தப்பான்னு கேட்குறாங்க. இப்போ ஜனவரி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து நீங்கள் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய 2வது சண்டே அதாங்க கணக்கு. ஏன்னா 7ஆம் தேதி அல்லது அதுக்குள்ளே வரக்கூடிய கிழமை எப்போவுமே முதல் வாரமாக இருக்கும். 7ஆம் தேதிக்கு மேலே 14ஆம் தேதிக்குள்ளே வரக்கூடிய கிழமைகள் அந்த மாதத்துக்கு 2வது கிழமையாக இருக்கும். உதாரணத்துக்கு 8ஆம் தேதி உங்களுக்கு சனிக்கிழமை வந்தால் அது 2வது சனிக்கிழமை. உங்களுக்கு 15ஆம் தேதி திங்கக்கிழமை வந்துச்சுன்னா அது 3வது திங்கக்கிழமை. ஏன்னா 14 நாளில் 2 வாரம் போயிடும். இப்போ 25ஆம் தேதி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு வச்சுக்கிங்க. அப்போ 25ஆம் தேதிங்கிறது எப்போ வருது? 21 நாள் முடிஞ்சு, அதாவது 3 வாரம் முடிஞ்சு வருது. அப்போ அது உங்களுக்கு 4வது சண்டே. இதுதான் பொதுவாக நம்ம கவுண்ட் பண்ணுறது. மந்த்லி ஷீட்டு காலண்டரில் நல்லா கணக்கு பண்ணி அதை அப்சர்வ் பண்ணிக்கிங்க. காரணம், இந்த மாதிரி கணக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. இப்போ இதில் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 19 நாள் இருக்குது. பிப்ரவரி மாதம் 28 நாள். இதை நாம் இப்போ சாதா வருஷமாக கணக்கில் எடுத்துப்போம். பிப்ரவரி மாதம் 28 நாள் அப்படிங்கிறப்ப அதை நாம் இங்கே கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். காரணம், 28ங்கிறது 7 மடங்கு. ஸோ 4 வாரம். இப்போ 4 வாரம் முடிகிறப்ப அதே கிழமை வரும். ஸோ அதை விட்டுடலாம். மார்ச் மாதம் உங்களுக்கு 31 நாள், ஏப்ரல் மாதம் 30 நாள், மே மாதம் 31 நாள், ஜூன் மாதம் 30 நாள். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 141 நாள் வரும். இப்போ ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அதுலேருந்து 140 நாள் முடியும் போது, அதாவது 20 வாரங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு அதே ஞாயிற்றுக்கிழமை வரும். ஸோ 141ஆவது நாள் அப்படிங்கிறது திங்கக்கிழமை ஆகிடும். இங்கே 141ஆவது நாள் அப்படிங்கிறது ஜூன் மாதம் 30ஆம் தேதி. ஸோ ஜூன் மாதம் 30ஆம் தேதி உங்களுக்கு திங்கக்கிழமை ஆகிடுது. ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், அதுலேருந்து 6 நாளை கூட்டிங்க, அதாவது ஜூலை மாதம் 6ஆம் தேதி. ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், ஜூலை 13ஆம் தேதி. இங்கே நாம் இந்த ஆண்டை சாதா ஆண்டாக தான் கணக்கு பண்ணிகிட்ருக்கோம். அப்படி சாதா ஆண்டாக கணக்கு பண்ணும்பொழுது ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. இப்போ லீப் இயருக்கும் சாதா ஆண்டுக்கும் ஒரு நாள் தான் வித்தியாசம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லீப் இயர்னால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிழமை தள்ளி வரும் முன்னாடி. ஸோ நீங்கள் இந்த 15ஆம் தேதியை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இப்போ இந்த 13ஆம் தேதியை வச்சே கணக்கு பண்ணுங்கள். சாதா ஆண்டாக இருந்தால் ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஜூலை மாதம் 12ஆம் தேதி சண்டேன்னு சொல்கிறாங்க. எப்போது? அந்த ஆண்டு லீப் இயராக இருந்தால். அடுத்தது பாருங்கள், அந்த ஆண்டு லீப் இயராக இருந்தால் ஜூலை மாதம் 12ஆம் தேதி சண்டே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வருஷம் வந்து லீப் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் கணக்கு பண்ணுறாங்க. இப்போ நாம் சாதா வருஷம்னு எடுத்துருக்கோம். இப்போ சாதா ஆண்டு அப்படின்னு எடுக்கிறப்ப தட் இஸ் நான் லீப் இயர். அந்த வருஷம் லீப் இயர் இல்லை அப்படின்னு கணக்கு பண்ணுறப்ப ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னு வருது. அப்போ லீப் இயராக இருந்தால் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்துடும் குறுக்க. அதாவது பிப்ரவரி 29 கணக்கு பண்ணிப்போம். அப்போ உங்களுக்கு 142 நாள் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? 13ஆம் தேதி வர வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது 12ஆம் தேதியே வந்துடும். ஆக லீப் இயராக இருந்தால் ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். இப்படி தான் இந்த தேதியவும் கிழமையை நம்ம கவுண்ட் பண்ணணும். ஆக இதுதான் உங்களுக்கு சரியான ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.